கிட்டத்தட்ட 1000 மீட்டர் ஆழத்துல அடர்ந்த வனப்பகுதியில கொண்டு போய் நீங்க மேகதாட்டு அணையை கட்டிட்டா முந்தைய திமுக அரசு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அழிக்கணுங்கிற முடிவில் அவர் இருக்கார். தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமாக இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ண. கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். பிஆர் பாண்டியன் இப்போ அவர் சொல்றாரு இல்லையா, அது இங்க அணை கட்டுவதில் தமிழகத்தில் நான் இங்கன்னா தமிழகம் முழுவதுமாவே நீரை சேர்த்து வைக்கிறதுக்கு நம்ம எங்க தோத்து போறோம் சார்? இது உலகத்திலேயே மிகப்பெரிய வரலாற்று புகழ்மிக்க ஒரு பாசன கட்டமைப்புங்கிறது காவிரி டெல்டா பாசன கட்டமைப்பு. ஒவ்வொரு வயலுக்கும் 1 ஏக்கர் 100 குழி இருந்தாலும் அடுத்த 100 குழிக்கு தண்ணி அது தானாக தான் போகும். இது ஒரு சமதள விளைநில பகுதி. இதில் நமக்கு அணை கட்டுறதுக்கு ஒரே இடம் ராசிமணல். அது 1961 பெருந்தலைவர் காமராஜர் கிருஷ்ணகிரி மாவட்ட வன எல்லையில் காவிரியோட இடதுகரை நம்மளோடது, காவிரி ஆறு மேகதாட்டுக்கு கீழே நம்மளோடது. இந்த மேகதாட்டு எப்படி இருக்குன்னாக்கா அர்காவதியும் காவிரியும் கனகபுரா பெங்களூர் என்ஹெச்லேருந்து கீழே ஒரு 1000 அடி ஆழத்தில் சங்கமங்கிற இடத்துல ரெண்டும் ஒன்றா கலக்குது. கபினிலேருந்து காவிரியும் கிருஷ்ணராஜ சாகர்லேருந்து அர்காவதியும் ரெண்டும் ஒன்றா கலந்து தமிழ்நாட்டை நோக்கி ஓட பயணிக்கிற இடத்துல 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த மேகதாட்டு பகுதி இருக்குது. அந்த இடத்துல கட்டுற இடத்துக்கு அடுத்த இடம் காளி கோயில், தமிழ்நாடு எல்லை. இந்த இடத்துல தான் இந்த டேமை கட்டுறேன்னு அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு கீழே 40 கிலோமீட்டர் தொலைவில் ராசிமணல் இருக்குது. இந்த மேகதாட்டு பகுதியிலிருந்து ஆறும் இடது கரையும் நமக்கு சொந்தமானது, தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது. ராசிமணல் அணை கட்டுறதுல என்னன்னா, நமக்கு வனப்பகுதி பெரிய அடர்ந்த வனப்பகுதி கிடையாது. ஒகேனக்கல்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரம், வெளிகுண்டுலேருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த ராசிமணல் இருக்குது. 2 மலை குன்றுகளுக்கு இடையில இது நம்ம தண்ணியை தேக்கலாம். நமக்கு தண்ணி சேமிப்புறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. அதில் அவங்க குடிதண்ணீருக்கு வேணும்னா ஒரு கரை அவங்களுக்கு சொந்தங்கிறதுனால குடிதண்ணீர் எடுத்துக்கலான்றாங்க. இதை நாங்கள் நியாயப்படுத்திட்டோம். 2024 கர்நாடக பாசன பகுதி விவசாயிகள் நேரடியாக இங்கே தமிழ்நாட்டில் எல்லா பகுதியும் நாகப்பட்டினம் வரைக்கும் பார்த்தாங்க, பாண்டிச்சேரி வரைக்கும் போனாங்க. பார்த்துட்டு திரும்ப நாங்கள் ராசிமணலையும் பார்த்தாங்க. கிருஷ்ணராஜ சாகர்லேருந்து கிட்டத்தட்ட 1000 மீட்டர் ஆழத்தில் அடர்ந்த வனப்பகுதியில் கொண்டு போய் நீங்கள் மேகதாட்டு அணையை கட்டிட்டா கர்நாடக பாசன பகுதிக்கு அந்த தண்ணி பயன்படுத்த முடியாது. நீங்கள் பற்றாக்குறை காலத்தில் கிருஷ்ணராஜ சாகரில் தண்ணியை தேக்காம நீங்கள் மேகதாட்டுக்கு முன்னுரிமை கொடுப்பீங்க. குடிநீருங்கிற பேரில், பெங்களூருக்குங்கிற பேரில் நீங்கள் கொண்டு போய் மேகதாட்டில் தண்ணியை தேக்குவீங்க. அதனால எங்களுக்கு அந்த பாசனத்துக்கு பெற முடியாது. நீங்கள் கிருஷ்ணராஜ சாகர்லேயும் தண்ணியை தேக்க மாட்டீங்க. அதனால எங்களுக்கு மேகதாட்டு அணை தேவையில்லைன்னு கர்நாடக மாநில விவசாயிகளும் நாமளும் உட்காந்து தீர்மானம் போட்டு அந்த தீர்மானத்தை அன்றைய முதலமைச்சர் சித்தராமையிட்ட கொடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு இப்போ இந்த நடவடிக்கையை இவர் துவங்குறாரு. இவருக்கு என்னன்னா, கனகபுராங்கிறது இவரோட சொந்த மாவட்டம், சொந்த தொகுதி. இவர் அதில் இவரோட இடத்துக்குள்ள நுழைஞ்சு தான் நீங்கள் மேகதாட்டுக்கே போக முடியும். அது தமிழ்நாட்டுக்கு இணைஞ்சு போகக்கூடிய இடத்துல நீங்கள் அணைய உபரி நீரையும் தடுத்து கட்டுறங்கிறது தான் எங்களுக்கு மிகப்பெரிய பேராபத்து. அதனால ராசிமணல் அணைக்கட்டன்னு நம்ம கேட்டோம். ராசிமணல் அணைக்கட்டுறதுக்கு முந்தைய திமுக அரசு 2024 எங்களுக்கு ஒரு அனுமதியும் கொடுத்துட்டாங்க. கொள்கை பூர்வமாக 2 வழக்குகள். இதுக்கு நாம் அணை கட்டலாம். இதில் என்ன பெரிய நெருக்கடி இருக்கு அப்படின்னாக்கா, இந்த அணைக்கட்டுற திட்டத்தை இப்போ நான் சென்ற வாரம் கூட மத்திய நீர்வள ஆணைய தலைவரை சந்திச்சு பேசினேன். அந்த மேகதாட்டுக்கு பொறுப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்க அவரையும் சந்திச்சு பேசினேன். 2 பேரும் ஒரே இடத்துல அமர்ந்து கிட்டத்தட்ட 45 நிமிஷம் பேசணும். அப்போ அந்த கர்நாடக தலைமைச் செயலாளர் ஒரு கடிதம் எழுதுறாரு மத்திய நீர்வள ஆணையத்துக்கு. அவர் என்ன எழுதுறாரு, இந்த ஆண்டு குறுவைக்கு ஜூன் 12 தண்ணி திறக்கப்பட்டு காவிரி டெல்டால தமிழ்நாட்டில் சாகுபடி துவங்கிட்டு இன்னும் 78 டிஎம்சி தண்ணி மேட்டூர் அணையில இருப்பு இருக்கு. அதனால உண்மைக்கு புறம்பா தமிழ்நாடு சொல்லுதுன்னு ஒரு கடிதத்தை ஒரு தலைமைச் செயலாளர் எழுதுறாரு. இது எவ்வளவு பெரிய மோசடியான நடவடிக்கை. அதனாலதான் நம்ம இன்னைக்கு உட்காந்து காவிரியில் வர்ற தண்ணியை டைவெர்ட் பண்ணி திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், புதுக்கோட்டை வரைக்கும் டைவெர்ட் பண்ணி கொடுக்குற இடத்துல தான் நம்ம உட்காந்து பேசுகிறோம். இப்போ இந்த இடத்துல தண்ணியே இல்லை. இப்படி உண்மைக்கு புறம்பா பேசுறதுங்கிறது DK சிவகுமார் முதலமைச்சராக வந்ததுக்கு பிறகு இது ரொம்ப தீவிரமடையுது. அவருக்கு தொழிற்சாலைகளில் பல்வேறு முதலீடுகள் இருக்குது. அந்த AI தொழில்நுட்பம் வருது, அதுக்கு நிறையா தண்ணீர் தேவை இருக்குது. இப்போ பெங்களூர் நகரத்தை விரிவாக்கணுங்கிற பேரில் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அழிக்கணுங்கிற முடிவில் அவர் இருக்கார். இன்னொன்று என்னன்னா, இந்த காவிரி நடுவர் மன்றம் இப்போ நம்ம மேகதாட்டுக்கு ஒரு நடுவர் மன்றம் வேணும்னு தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானம் போட்டுருக்கு. இது சட்டவிரோதமானது. ஏன்னா நமக்கு நடுவர் மன்றம் பிரதமராக VP சிங் இருந்த காலத்தில் எந்த அரசியல் தலையீடும் இல்லாமல்
இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுல புதுச்சேரி உட்பட 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள், எம் செல்வராஜ் நாகப்பட்டினத்தை தவிர பாக்கி 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளியிடம் பண்ணிட்டாங்க நடுவர் மன்றம் அமைக்கிறதுக்கு. இந்தியாவில் இருக்கிற பாக்கி மாநில பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் வாக்களிச்சு இந்த நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. அந்த நடுவர் மன்றத்துக்கு என்னன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரம் கொண்ட அமைப்பா சட்டமே வகுத்து ஏற்பாடு பண்ணப்பட்டுச்சு. 2007 இறுதி தீர்ப்பு வந்த பிறகு 192 டிஎம்சியா நமக்கு தண்ணீரை குறைச்சாங்க. நாமளும் மேல்முறையீடு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம். உச்ச நீதிமன்ற நீதிபதி என்ன தீர்ப்பு சொன்னார்னா, நீங்க 2 பேரும் எங்கள்கிட்ட மேல்முறையீடு பண்ண முடியாது, ஏன்னா நாங்க மேலாதிக்கம் பண்ண முடியாது. காவிரி நடுவர் மன்றம் உச்ச நீதிமன்றத்துக்கு இணையான அமைப்பு, அதனால இந்த வழக்குகளை நான் தள்ளுபடி பண்றேன், நீங்க திரும்ப போய் மேல்முறையீடு நடுவர் மன்றத்தெல்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க. திரும்ப நடுவர் மன்றம் கூடி ஒரு ப்ரொபோசலை உச்ச நீதிமன்றத்துக்கு கொடுத்துதான் திரும்ப 2013க்கு பிறகு இந்த தீர்ப்புகள்லாம் வந்திருக்கு. இன்னைக்கு நமக்கு 177.25 டிஎம்சி தண்ணி நமக்கு கொடுக்கணும். இந்த மேகதாட்டு அணையை கட்டணும்னு அவர் எடுக்கிற முயற்சிக்கு கர்நாடக விவசாயிகள் சுத்தமா துணை போகல. அவங்க நேர் எதிர்பார்க்காங்க. இப்பயே ராசிமணலை பார்வையிட்டு அவங்க ஒரு கருத்தை சொல்ல போறாங்க. இப்ப மேகதாட்டுல அணை கட்டுனா 12,500 ஏக்கர் வனப்பரப்பு எடுக்கணும். அது ஒரு தொட்டி போல இருக்கு. அந்த பகுதி தொட்டி போல இருக்கு. சங்கமங்கிறது ஒரு பெரிய தொட்டி போல இருக்கு. அந்த தொட்டி போல பகுதியில இதை கட்டி தேக்கிட்டா அங்க இருந்து 2 புலிகள் சரணாலயம் இருக்கு, 2 யானைகள் சரணாலயம் இருக்கு. அடர்ந்த வனப்பகுதி, ஒட்டுமொத்தமா எல்லாம் அழியும். அதனால சுற்றுச்சூழல் துறை அனுமதி கொடுக்க முடியாது. ஒரு நாடுன்னு இருந்தா அரசியலமைப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டியது, மாநிலங்களுடைய ஒற்றுமையை பராமரிக்க வேண்டியது, பாதுகாக்க வேண்டியது மத்திய அரசோட கடமை. ஆனா கர்நாடக அரசு 2018 குமாரசாமி முதலமைச்சராக இருந்தபோது மத்திய நீர்வள ஆணையம் வரைவு திட்ட அறிக்கை தயார் செய்யறதுக்கு அனுமதி கொடுத்தது. திரும்ப 2021 பசவராஜ் பொம்மை முதலமைச்சர், பிஜேபி ஆட்சி, அவர் கொண்டு காவிரி மத்திய நீர்வள ஆணையத்துல வரைவு திட்ட அறிக்கையை சப்மிட் பண்றாரு. அன்னைக்கு இருந்த வரைவு திட்ட அறிக்கையை பெற்றுக்கொண்ட அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, காவிரியில புதிய அணை கட்டுவதற்கு குறித்தான எந்த முடிவு எடுக்கிறதுக்கு அதிகாரம் எங்கள்கிட்ட இல்லை, நான் காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு அனுப்பி வைக்கிறேன், நீங்க காவிரி மேலாண்மை ஆணையத்தில் போய் பேசிங்கிறாரு. யாரு? முதலமைச்சர்கிட்டே சொல்லிடுறாரு. காவிரி நதிநீர் ஆணைய தலைவர் நேரா காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு போறாரு. பசவராஜ் பொம்மை நேரடியாக போறாரு அந்த அலுவலகத்துக்கு. மத்திய அரசு அந்த வரைவு அறிக்கையை ஏற்கிறாங்க. மத்திய அரசு ஏற்கல, இன்னை வரைக்கும் ஏற்கல. இதுதான் இன்னைக்கு இருக்கிற தெளிவான புரிஞ்சுக்கணும். எந்த அரசாங்கமும் சட்டத்துக்கு விரோதமா ஒரு முடிவு எடுக்க முடியாது. இதுல மிக தெளிவா இருக்கு. அப்ப நாங்க கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை பாக்குறோம். முதல் நாள் பாக்குறோம். நாளைக்கு வாக்கெடுப்பு வரப்போகுது, மேகதாட்டு அணை கட்டினா தமிழ்நாடு அழிஞ்சு போயிருன்னு சொல்றோம். அவர் உடனே கடிதம் எழுதி தமிழ்நாட்டுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுத்தும், அதனால கேரளா அதை அனுமதிக்காதுங்கிறாரு. அப்ப புதுச்சேரி, தமிழ்நாடு, கேரளா 3 மாநிலம் சேர்ந்து காவிரி மேலாண்மை ஆணையத்துல விசாரணைக்கு வந்த போது அதை திருப்பி அனுப்பிடுறாங்க. நாங்க அதை நிராகரிக்கலாம் அந்த கடிதம் கொடுக்கிற போது மத்திய நீர்வள ஆணையம் என்ன சொல்றாரு, நிராகரிக்கலையே, திருப்பி தானே அனுப்பியிருக்குன்னு சொல்றாரு. நீங்க திருப்பி அனுப்புனதா உங்க கணக்கு, ஆனா எங்களுக்கு நிராகரிக்கப்பட்டதான் எங்களுடைய பார்வை. இது திரும்ப காவிரி மத்திய நீர்வள ஆணையத்துல அது கிடப்புல இருக்கு. அப்ப நாங்க சொல்றோம் நீங்க நிராகரிக்கன்னு சொல்ற போது நீர்வள ஆணைய தலைவர் என்ன சொல்றாரு, எந்த மாநிலம் வேணுமாலும் எங்களுக்கு திட்டங்களை கொடுக்கலாம், ஏன்னா இது உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்திருக்கு. 2025 நவம்பர் 13 நாம போட்ட வழக்கு, என் வழக்கு உட்பட தள்ளுபடி ஆகுது. அந்த வழக்கில் நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னாக்கா, நீங்க ஒரு மாநிலம் தனக்கான திட்டங்களை தேர்வு செய்யறதுக்கு உரிமை இருக்கு, அதை போய் உச்ச நீதிமன்றம் தடை விதிக்க முடியாது. அந்த வரைவு திட்ட அறிக்கையை செயல்படுத்துவது சட்டத்துக்கு உட்பட்டதா என்பதை மத்திய அரசுடைய நீர்வள ஆணையம் முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை நான் இந்த தடை விதிக்க முடியாது அப்படின்னு சொல்றத கர்நாடகா அணை கட்டுவதற்கு, மேகதாட்டு அணை கட்டுவதற்கு சாதகமா பயன்படுத்த முடியாது அப்படின்னு நீதிபதிகள் வார்த்தையில குறிப்பிட்டிருக்காங்க. அது உத்தரவாகவும் இருக்கு. மத்திய அரசிதழில் வெளியிடப்பட்ட அடிப்படையில், அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்ட அடிப்படையில காவிரியில எந்த ஒரு நடவடிக்கையா இருந்தாலும் இன்னும் ரொம்ப கிளியரா இருக்கு. அன்றாடம் காவிரி ஆறும் அணைகளும் அந்தந்த மாநிலத்துக்கு சொந்தம். ஆனா அந்த ஆத்துல வரக்கூடிய தண்ணீர், அதை பகிர்ந்தளிக்கிற அதிகாரம் முழுமையும் காவிரி நடுவர் மன்ற காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு இருக்கு. அதை அன்றாடம் கவனிக்கக்கூடியது காவிரி நீர் பங்கிட்டு ஒழுங்காற்று குழு. அந்த ஒழுங்காற்று குழுடைய அலுவலகம் பெங்களூர் நகரத்துல இருக்கணும். ஆனா பெங்களூர் நகரத்துல அந்த அலுவலகம் செயல்படுதுன்னு சொல்றாங்க. ஆனா அன்னைக்கு அணைக்கு வரக்கூடிய தண்ணீரையும் கணக்கிட்டு ஆணையத்துக்கு பரிந்துரை பண்ண வேண்டிய அதிகாரம் ஒழுங்காற்று குழுவுக்கு இருக்கு. இந்த ஒழுங்காற்று குழு பரிந்துரையின் அடிப்படையில் தான் ஆணையம் உத்தரவு போடுது. ஒரு மாநிலம் அழிய போறத சட்டத்துக்கு விரோதமா மத்திய அரசு பாராமுகமா இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இருக்கிற நிலைகள் என்னன்னா, இந்த மாநில அரசியல் கட்சிகளுக்கு தான் இங்க செல்வாக்கு இருக்கு. தேசிய கட்சிகளுக்கு, எந்த கட்சிகளுக்கு இங்க செல்வாக்கு இல்லைங்கிறதுனால கர்நாடகாவில் மாறி மாறி பிஜேபி காங்கிரஸ் ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தேசிய தலைமை நம்ம 2 பேரையும் மோத விட்டு வேடிக்கை பார்க்குது. அது காங்கிரஸா இருந்தாலும் சரி, அது பிஜேபியா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு விவசாயிகளையும் கர்நாடக விவசாயிகளையும் மோத விட்டு வேடிக்கை பார்த்தது. இன்னைக்கு விவசாயிகள் உள்ள அமர்ந்து பேசி ஒரு ஒத்த கருத்தை உருவாக்கி ராசிமணல்ல தமிழ்நாடு அணைக்கட்டி கட்டும், வலதுகரை நமக்கு சொந்தம் என்பதால்
நீங்க வந்து பெங்களூருக்கு தேவையான குடிநீரை எடுத்துக்கொள்ளலாங்கிற ஒரு ஒற்றுமையை உருவாக்குறதுனால இன்னைக்கு போராட்டத்துக்கு அவங்க வலிமை இல்லை. அதனால இன உணர்வை தூண்டுவதற்கான முயற்சியை கர்நாடக அரசு மேற்கொள்ளுது. இது சட்டவிரோதமானது. இதை மத்திய அரசு வேடிக்கை பார்க்க கூடாது. தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமாக இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.